Hi, welcome to Keru food basket channel. இன்னைக்கு வீடியோவில் மட்டன் சுக்கா ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்றது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ 250 கிராம் மட்டன், இது போன் ப்ளஸ் ஃப்ளெஷ்ஷும் சேர்ந்த மாதிரி எடுத்துருக்கு. இது நல்லா நம்ம சால்ட்டெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சு தான் நான் இதை பேஸ்ட் மேக் பண்ண போகிறேன். இப்போது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் ரெடி பண்ணணும். வீட்லேயே மட்டன் சுக்காக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் தனியா, அதாவது முழு தனியா 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 பட்டை, 2 ட்ரை சில்லி, 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டில் போட்டு அந்த சூடெல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது சூடு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம ஆனியன்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2 பீஸஸ் சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம அந்த பவுடரோடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இது ஒரு 5லேருந்து 6 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பீஸஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் தழை இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம வேறு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம குயிக்காக ரெசிபி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இப்போ நம்ம மட்டனை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிப்போம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் சேர்த்து நம்ம குறைஞ்சது 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது 1லேருந்து 1.5 கப் தண்ணி நம்ம சேர்க்கணும். இந்த டம்ளரில் நான் 3/4 கப்பு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு 3/4 கப் நான் சேர்த்துக்கிறேன். ஒன்றரை கப் தண்ணி அளவு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட எசன்ஸ் எல்லாம் நம்மளுடைய அந்த மட்டனில் நல்லா இறங்கும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறமா நம்ம கறி லீஃப், பே லீஃப் இதை நம்ம சேர்க்கணும். ஒரு பே லீஃப் நம்ம இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் சுக்கானா நிறைய ப்ராசஸ், நிறைய டைம் எடுக்கணும் இல்லை. இது ரொம்ப ஈஸி டு மேக். ரொம்ப குயிக்காக இந்த ரெசிபி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆனியனோடு சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பே லீஃப் அண்ட் கரி லீஃப் சேர்த்துட்டு இது கொஞ்சமாக புரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இது நல்லா அந்த ரா ஸ்மெல், அந்த மசாலாவுடைய ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை சேர்த்து இதோட ஒரு
10லேருந்து 12 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுத்தோம்னா மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். நம்ம ஆல்ரெடி ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்த மட்டனும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மசாலா நம்ம சேர்த்துருக்கோம். இந்த மசாலா நல்லா வந்து இந்த ஆயிலோடு சேர்ந்து நல்லா சாட்டே பண்ணி எடுக்கணும். இது 2-3 நிமிஷம் தேவைப்படும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த கிரேவி கொஞ்சம் போல் திக்கானதும் நம்ம வேக வச்ச மட்டன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 250 கிராம் மட்டனுக்கு இந்த அளவிலான இன்க்ரீடியன்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அரை கிலோ 1 கிலோ செய்யும் பொழுது நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவுடைய அளவை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் நம்ம ஆல்ரெடி வந்து 6 விசில் வச்சு வேக வச்சதுனால இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லிட் கவர் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வச்சா போதும். இந்த மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா மட்டனோடு சேர்ந்து நல்லா கோட் ஆகணும். வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் திக்காய் மட்டனோடு சேர்ந்து நல்லா கோட் ஆகணும். இப்போது மட்டன் சுக்கா ரெடி. இப்போ நம்ம பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா சுட சுட குயிக்காக வந்து எப்படி மட்டன் சுக்கா ரெடி பண்ணலான்றது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல காரசாரமான ரசம் இல்லைன்னா நம்ம மிளகாய் கிள்ளின சாம்பாரோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மட்டன் பீசஸ் கட் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அண்ட் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கோட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ரிசல்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இது மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லியில் சேர்த்து சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சின்ன பாய்.